இங்கிலாந்துக்கு எப்படி பென் ஸ்டோக்ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஹர்திக் பாண்டியா. கபில் தேவுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குறை இருந்துட்டு இருந்துச்சு. பல வருஷங்களா இந்தியா அதுக்கான பதிலை தேடிட்டு இருந்தாலும் அதுக்கான சரியான பதில் ஹர்திக் பாண்டியா தான் வந்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னதான் ஹர்திக் பாண்டியா எல்லாத்துலயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய இன்ஜுரி தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபமே சொல்லலாம். ஏன்னா 6 மாசம் ஹர்திக் பாண்டியா ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தாலும் அடுத்த 6 மாசம் அவருக்கு இன்ஜுரி ஆகி அதுக்கு ரெக்கவரி ஆகிற பீரியட்ல அவர் இருந்துட்டு இருப்பாரு. இதுதான் ஹர்திக் பாண்டியா ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா பார்க்கப்படுது. ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்டா உள்ள கொண்டு வந்த பிளேயர்ஸ் தான் சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. என்னதான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவங்க 3 பேரையும் கொண்டு வந்திருந்தாலும் 3 பேராலையுமே ஹர்திக் பாண்டியாவை ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. சம்பவம் நம்பர் 1, 2016 T20 வேர்ல்டு கப் பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் பயங்கர டாமினேட்டான ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் இந்தியா வந்து செமிஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல கடைசி ஓவர்ல 6 பால்ல 11 ரன் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி 11 ரன்னையும் டிஃபெண்டும் பண்ணி இருந்திருப்பாரு. சம்பவம் நம்பர் 2, 2022 T20 வேர்ல்டு கப் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச்லயுமே பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தோக்கடிக்கிற நிலையில தான் இருந்தாங்க. இந்தியா வந்து 36க்கு 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு எண்ட்ல விராட் கோலி ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாண்டுட்டு இருந்தாலும் அவருக்கான பார்ட்னர் இந்த எண்ட்ல இல்லாமலே இருந்துட்டு இருந்த நிலையில ஹர்திக் பாண்டியா இன்னொரு எண்ட்ல கடப்பாற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தாரு. அண்ட் அவர் இந்த எண்ட்ல நின்னனால மட்டும்தான் விராட் கோலியால அந்த மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவும் முடிஞ்சிச்சு. அந்த மேட்சை இந்தியா ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க. சம்பவம் நம்பர் 3, இந்த சம்பவத்தை எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாலையும் மறக்கவே முடியாது. 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஃபைனல் ஓவர்ல ஹர்திக் பாண்டியா தான் பவுல் பண்ண வராரு. அண்ட் இந்த மேட்ச் தான் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கு கடைசி T20 வேர்ல்டு கப்பா இருக்க போது அண்ட் கடைசி T20 இருக்க போது. இவங்களுக்கு T20 வேர்ல்டு கப்பை கையில கொடுத்து ப்ராப்பரா சென்ட் ஆஃப் பண்ணது நம்ம ஹர்திக் பாண்டியா தான். ஃபைனல் ஓவர்ல ரொம்ப முக்கியமான டேவிட் மில்லர் விக்கெட்டையும் அவர் அங்க எடுத்திருப்பாரு. அண்ட் அதுதான் மேட்சோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்டாவும் இருந்திருக்கும்.